பொன்னேரி பகுதிகளில் தொடர் மழையால் சாலைகளில் தாழ்வான இடங்கள், ரயில்வே சுரங்க பாலத்தில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், பொன்னேரியை பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கு மழை பெய்திருக்கிறது? மழையால் என்ன மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது? ஸ்ரீதர், செம்மலர், தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை நேற்று தொடங்கிய நிலையில் பொன்னேரி சுற்றுவட்டார இடங்களில் நேற்று முதலே பரவலாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. நேற்று இரவு தொடங்கி விட்டுவிட்டு மழை பொழிந்த நிலையில் இன்று காலை முதலே மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. பிற்பகலில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடைவிடாது கனமழை என்பது கொட்டி தீர்த்திருக்கிறது. பொன்னேரி சுற்றுப்பகுதிகளான மீஞ்சூர், பழவேற்காடு, தச்சூர், சோழவரம், செங்குன்றம், புழல், பெரியபாளையம், கும்மிடிப்பூண்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவு என்பது காணப்பட்டது. பொன்னேரியில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்து வரும் இந்த கனமழையின் காரணமாக சாலைகள் முழுவதும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மழை நீரில் தத்தளித்தபடி வாகனங்கள் சென்று வருகின்றன. பொன்னேரியில் முக்கிய சாலை சந்திப்பாக இருக்கக்கூடிய இந்த தேரடி ரயில்வே சுரங்க பாலத்தின் கீழ் மழைநீர் குளம் போல தேங்கி இருக்கிறது. பொன்னேரியிலிருந்து பழவேற்காடு வரை செல்லக்கூடிய இந்த முக்கிய சாலையில் 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயணித்து வருகின்றனர். மழைநீர் செல்வதற்கு வழியின்றி அந்த சுரங்க பாலத்தின் கீழ் சுமார் 2 அடி உயரத்திற்கும் மேலாக தண்ணீர் தேங்கி குளம் போல் நிற்கிறது. இதன் காரணமாக வாகனங்கள் தத்தளித்து செல்லும் பொழுது வாகனங்களுக்குள் தண்ணீர் புகுந்து பழுதடையும் சூழல் ஏற்படுகிறது. தேங்கி நிற்கும் தண்ணீரை கிழித்தபடியாக வாகனங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. இருசக்கர வாகனங்களில் செல்வோரும் அந்த தண்ணீரை கடந்து செல்வது ஒரு சாகசம் செய்வது போல் இருப்பதாகவும், வாகனங்கள் அந்த தண்ணீரில் பழுதடையாமல் கொண்டு செல்வது மிகுந்த சிரமம் இருப்பதாகவும் வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். சுரங்க பாலத்தின் கீழ் தேங்கி நிற்கும் தண்ணீருக்கு அதனை தேங்காமல் அகற்றுவதற்கான ஒரு நிரந்தர தீர்வை காண்பதற்கு நெடுஞ்சாலைத்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது வாகன ஓட்டிகளின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. செம்மலர், உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.